இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 கோடி எஸ்எம்இ கம்பெனிகள் இருக்கிறது. இவற்றிற்குள் 578 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் அது ஒரு சிறு துளி கூட அல்ல. அதில் ஒரு சிறிய பாகம். கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுங்கிற மாதிரி செஞ்சு இன்னி வரைக்கும் பார்த்து 578 ரொம்ப கம்மி. செய்ய வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. இந்த 578 கம்பெனி கிட்டத்தட்ட 9500 கோடி மார்க்கெட்லேருந்து மூலதனம் திரட்டி உள்ளது. அப்படி திரட்டின இந்த மூலதனத்தினுடைய மதிப்பீடு இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.25 கோடி, 1.25 லட்சம் கோடி. ஒரு மாதிரி மார்க்கெட்டானது பயங்கர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 200 கம்பெனி மெயின் போர்டுக்கு போயிடுது, வளர்ந்து போய். பட் இதெல்லாம் இந்த 6 கோடி நம்பரோட பார்க்குற போது ஒன்றுமே இல்லைன்னு தோணி போய்டுறது. இந்த 6 கோடியில் 6000 கம்பெனியான்னு வர வேண்டாமா? நிச்சயமா. அப்படி வரணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தா, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம் பேசுகிற போது ஜிடிபின்னு சொல்கிறோம், எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம், மேனுஃபேக்சரிங்னு சொல்கிறோம். இந்த எல்லா தலைப்புகளிலும் எஸ்எம்இனுடைய பாகம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசாக 50% மேற்பட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக திகழ்வது எஸ்எம்இன்னு சொன்னால் மிகையல்ல. அதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை முன்னிட்டு, மக்களின் மேம்பாட்டை முன்னிட்டு எஸ்எம்இயை நம்ம வளர்க்க வேண்டியது முக்கியம். இதில் புராணங்களில் சொல்கிறாங்க, அமிர்தம் வேணும்னு பார்க்கடலை கடைஞ்சாங்களாம். இப்படி கடைஞ்சா முதல்ல வந்தது அமுதமானு கேட்டால் இல்லைங்க, நஞ்சு தான் வந்ததுன்றாங்க. இப்போ நாமளும் பார்க்கடலை தான் கடையிறோம். 6 கோடி கம்பெனியை கடைஞ்சா அதுலேருந்து 6000 நல்ல கம்பெனியான்னு எடுக்கணும்னு கடையிறோம். அப்படி கடையிற போது கொஞ்சம் கெட்ட கம்பெனிகளும் பசுந்தோல் போர்த்திய புலியாக வந்து நம்முள் அமர்ந்து நம்மையே கபலீகரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமானா இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாகவும் இருக்க வேண்டியிருக்கு. ஒரு குடம் பாலை கறக்கிறதுக்கு ரொம்பவும் எஃபர்ட் போடணும். அந்த பசுமாட்டினுடைய ரத்தத்தையே அது பாவம் பாலாக மாற்றி கொடுக்கும். அந்த பாலை வீணடிக்கிறதுக்கு ஒரு துளி உப்பு போகும்.